வணக்கம் நேர்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு அருமையான சிந்தனை கதையோடு இணைவதில் பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இதோ அந்த கதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த கதையின் மூலம் நீங்களும் கூட கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் என்ற நம்பிக்கையோடு இந்த கதையை உங்களோடு நான் பகிர்கிறேன். வாருங்கள் அந்த கதைக்குள் செல்லலாமா? அந்த மன்னன் ஒரு மிகப்பெரிய மாவீரன். ஒருமுறை போரில் தோல்வி ஏற்பட்டு எதிரிகளிடம் சிக்கிக் கொண்டார். தோல்வியடைந்த மன்னனை கைது செய்யப்பட்டு தனிச்சிறையில் தனிமையில் அடைத்து விட்டார்கள். சிறையில் மன உளைச்சலில் அவரின் கடைசி காலம் கழிந்தது. அவரை பார்க்க வந்த அவரின் நண்பர் ஒருவர் அவரிடம் ஒரு சதுரங்க அட்டையை கொடுத்து, "இது உங்களின் சிந்தனையை செயல்பட வைக்கும், தனிமையை போக்கும்" என்று சொல்லி அவரிடம் அந்த அட்டையை கொடுத்துவிட்டு போனார். ஆனால் சிறைப்படுத்தி விட்டார்களே என்ற மன உளைச்சலில் இருந்த மன்னருக்கு சிந்தனை செயல்படாமல் அதன் மீது கவனம் போகவே இல்லை. சிறிது காலத்தில் அந்த மன்னன் இறந்தும் போனார். சில நாள் கழித்து சிறையில் இருந்த அவருடைய உடைமைகளை சுத்தம் செய்தபோது அதில் இருந்த சதுரங்க அட்டையின் நடுப்பக்கத்தில் சிறிய அளவில் ஒரு குறிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் அந்த சிறைச்சாலையில் இருந்து தப்பிப்பதற்கான வழியை அந்த குறிப்பு சொல்லியிருந்தது. ஆனால் அவரின் மன உளைச்சலும் பதட்டமும் அவரின் சிந்தனையை செயல்படாமல் ஆக்கி வைத்து அவரின் தப்பிக்கும் வழியை மூடி மறைத்து விட்டது. எலி சாதாரணமாக இருக்கும்போது உறுதியான சிமெண்ட் தரையையும் மரப்பெட்டியையும் தனது கூரான பற்களாலும் நகத்தாலும் குடைந்து ஓட்டை போட்டு நாசம் செய்துவிடும். அதே எலி பாருங்கள், அதற்கென வைக்கப்பட்ட மரப்பொறியில் சிக்கிக்கொண்டால் அதற்கு ஏற்படும் மன உளைச்சலாலும் பதட்டத்தாலும் எப்படி தப்பிக்கலாம் என்கின்ற பயத்தில் அங்கும் இங்கும் அலையுமே தவிர, மற்ற பொருட்களை ஓட்டை போட்டது போல இந்த மரப்பொறியை ஓட்டை போட்டு வெளியில் தப்பித்து விடலாம் அப்படின்னு அதுக்கு யோசனை வரவே வராது. ஆமாம் நேர்களே, இப்படி யோசித்தால் அதிகபட்சம் 5 நிமிடத்தில் பொறியையே ஓட்டை போட்டு வெளியேறிவிடலாம் அந்த எலி. ஆனால் மரப்பொறியில் சிக்கிய எலியோ, நீங்கள் 5 நாட்கள் அப்படியே வைத்திருந்தாலும் அது தன்னால் வெளிவர முடியாத ஏதோ ஒரு பொறியில் அடைத்து வைத்து விட்டது போலவே அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். பதற்றத்துடன் சென்று சிந்தனை செய்யாமல் மனிதர்களிடம் மாட்டிக்கொண்டு விடும் அந்த எலி. நம்ம யாரும் காப்பாற்ற மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு பார்க்கும். அதற்கே உயிர் பிழைக்க வழி தெரிந்தாலும் அந்த பதட்டத்தில் அதனது மூளை வேலை செய்யாது. மாவீரனானாலும் சரி, சிறிய எலியானாலும் சரி, பதட்டமும் மன உளைச்சலும் அவர்களின் சிந்தனையை செயல்படாமல் வைத்து முன்னேற்றத்திற்கான வழியை அடைத்து விடுகிறது அல்லவா? மனிதனும் பல நேரத்தில் இப்படிதான். பல பிரச்சனைகளில் இருந்து வெளியே வர தெரிந்தும் பொறுமை இல்லாததால் தனது வாழ்க்கையை துறக்கிறான் அல்லவா நேயர்களே? நீங்கள் எப்படி என்பதை இந்த கதையின் மூலம் கண்டிப்பாக தெரிவியுங்கள். ஆம், பல நேரங்களில் நமது பதட்டமும் நமது பொறுமை இல்லாதத்தனமும் தான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லாமல் போய்விடுகிறது. கொஞ்சம் அமைதியாக ஆசுவாசப்படுத்திக் கொண்டு யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துவிடும். பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து யோசித்தால் பிடிபடும் அருமையான யோசனைகள். ஆம் நேயர்களே, இதுபோல மிகவும் அருமையான சிந்தனை கதையோடு மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.